இந்த வைக்கிற பெயரின் முதல் எழுத்து ஆல்பாபெட்டிக் லெட்டர் எதுவாக இருந்தால் எப்படியான வாழ்க்கையாக இருக்கும்? எம் அப்படிங்கிற பெயரில் துவங்கி இருந்தால், வைக்கப்பட்டிருந்தால் எப்படி இருப்பார்கள்? பொதுவாக உலக அளவில் உங்களது பெயர் எம்மில் துவங்கப்பட்டிருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அப்படி என்றால் கல்வி ஞானத்தை விட கேள்வி ஞானம் இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். அதில் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய எல்லாத்துலேயும் இருக்காங்க. இதில் கொஞ்சம் அதிகம் கூடுதலாக இருப்பாங்க. உயர்ந்த பதவியில் இந்த பெயரில் முதல் எழுத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. உங்களை போற்றக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும். எம்முக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. ஒவ்வொரு ஆல்பாபெட்டிக் லெட்டருக்கும் ஒரு பவர் இருப்பது போல் எம்முக்கு ஒரு சக்தி இருக்குது. நீங்களும் உங்கள் பேர் எம்முன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பிரமிச்சாயிட்டு போகிறீங்க. அதனால் நீங்களும் வைக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. எம்மில் பேர் வைக்கிறவங்க ஆண்களாக இருந்தால் கட்டாயம் பொது வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் இருப்பாங்க. ஆனால் இயற்கையாகவே அந்த லெட்டரில் இருக்கும்போது ஸ்பிரிச்சுவலைஸ் லைஃபாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அவங்கள அறியாமல் அந்த பேர் இருக்குன்னாவே அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது, ஆன்மீகம் உள்ள நுழைஞ்சிரும். ஆமாம், நான் ஒரு புக்கில் எழுதியிருப்பேன், வினோதமான நியூமராலஜி முதல் எழுதுனதை. அதான் இப்போ அதை போடலாம். அதுக்கு பதில் பேரை மாற்றிட்டு ஃபார்மேட் நியூமராலஜி தொடக்கம்னு அதை மாற்றிட்டேன். மற்ற இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி இவ்வளோ பெரிய புக்காக போட்டுட்டேன். அதில் எழுதியிருப்பேன், ஏபிசிடிக்கு ஏ ஃபார் ஏர், எல்லாம் இயற்கைக்கு ஒத்து போகிறது ரிலேட்டடாக இசட்டு வரைக்கும் எழுதிப்பேன். இசட்டு பார் ஜிங்கு, அவ்வளவும் இயற்கை நமக்கு மனிதனுக்கு தேவைப்பட்ட பொருள் இருக்கும். ஸோ அப்போ அதனால் எம்முக்கு அப்படி ஒரு பவர். இவர்கள் சிந்திப்பதும் செயல்படுத்துவதும் அறிவுபூர்வமாக இருக்கும். பேசி பாருங்கள், இந்த எம்மில் பேர் அவங்க பேர் என்னங்க எம்மு, அதில் அவங்ககிட்ட பேசி பாருங்கள். ரொம்ப எதுவுமே ரொம்பவும் பிளான்டோடு பேசுவாங்க, அறிவுபூர்வமாக பேசுவாங்க. ஒரு காலம் மற்றவர்களுடைய பணத்துக்கு மீது இவர்களுக்கு ஆசை இருக்காது, ஆசைப்பட மாட்டாங்க. ஆமாம், இப்போ நீ ஒரு லாஜிக்கு தானே,